Hello friends, hopefully I'm audible. Okay. ஸோ நம்ம 3 கொஷின் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ இது வந்து 4th கொஷின். ஸோ இங்கே வந்து கவுண்ட் செட் பிட்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் பார்த்தோன்னே. ஸோ அவங்க இந்த மாதிரி நோன் கொஷின்ஸ் தான் ஆக்சுவலாக கேட்குறாங்க. லைக் இந்த மாதிரி கோடை கொடுத்துட்டு உங்களுக்கு அவுட்புட் கேட்குறது எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் நோன் கொஷின்ஸாக தான் இருக்குது ஜோவோவில் ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கோடை நீங்கள் இந்த கவுண்ட் செட் பிட் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோடு வந்து பார்த்தோன்னே புரிஞ்சிடும் நான் ஒர்க்கிங் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இன் பைனரி ரெப்ரசன்டேஷனை கவுண்ட் பண்ணி கொடுக்கும். லைக் இப்போ வந்து 5 அப்படின்னு இருக்குன்னா நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ 0 1 2 3 4 5 ஓகேவா. இப்போ இது வந்து டெசிமல் ரெப்ரசன்டேஷனில் இருக்குது. பைனரியில் எழுதணும் அப்படின்னா 0 வந்து 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 சாரி 1 0 1. இப்போ நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஒன்ஸை மட்டும் எண்ணிங்கன்னு வைங்களேன். கவுண்ட் ஒன்ஸ் கவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0ல் 1 கிடையாது. லைக் எல்லா பிட்டுமே 0 தான். ஸோ 0 இதில் வந்து ஒரே ஒரு 1 மட்டும் இருக்குது. ஸோ 1 இதுலேயும் ஒரே ஒரு 1 மட்டும் இருக்குது 1. ஓகே, இதில் 2 1 இருக்குது. ஸோ கவுண்ட் வந்து 2. இதில் ஒன்று தான் இருக்குது 1. ஓகே, ஸோ இதில் வந்து 2 ஒன்ஸ் இருக்குது. ஸோ 2 ஓகேவா. ஸோ இதுதான் இந்த கோடோட அவுட்புட் என்னென்னா இதுதான் 0 1 1 2 1 2. ஸோ உங்கள் எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் வந்து 0 1 1 2 1 2 அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம இது வந்து ஒரு அரே ஆஃப் இன்டீஜர்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி அரே ஆஃப் இன்டீஜர்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஸோ அந்த அரேவை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம் ப்ளஸ் 1. ஸோ இப்போ நம் வந்து 5னா நம் ப்ளஸ் 1 வந்து 6. ஓகேவா. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் 6 இது இருக்குது இல்லையா, 6 வேல்யூஸ் இருக்குங்க. ஸோ தட் நம்ம வந்து நம் ப்ளஸ் 1 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம் அரேவை. அரேவோட சைஸ் வந்து 6. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம i= 1லேருந்து ஐட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ வந்து நான் இங்கே ஐட்ரேஷன்ஸ் எழுதுறேன் இங்கே. ஸோ i= 1ல் என்ன நடக்குது அப்படின்னா f of 1 இஸ் ஈக்குவல் டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா. இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா i/2n. ஓகேவா. இப்போ இதான் இதோட மீனிங் வந்து இதுதான். ஓகேவா. ஸோ இப்போ வந்து n வந்து இங்கே 1 அப்படிங்கிறதுனால இட்ஸ் ஜஸ்ட் என்னன்னா இது வந்து டிவைடட் பை 2 தான். ஓகேவா. இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா i/2 அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்ம ஏன் இந்த மாதிரி பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாஸ்டராக இருக்கும். ஓகேவா. இது ஏன் யூஸ் பண்ணுறோன்னா ஃபாஸ்டராக இருக்கும் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் சொல்கிறோம் அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா i/2n. ஓகேவா. ஸோ இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ நான் ஓகே. ஸோ இப்போ f of 1 வந்து என்னது அப்படின்னா ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து நத்திங் பட் i/2. ஓகேவா. ஸோ 1/2 என்னது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகேவா. f of 0. ஓகேவா. ஸோ f of 0 ப்ளஸ் i and 1. ஓகேவா. 1 and 1. ஓகேவா. 1 and 1 என்ன கொடுக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, i வந்து என்னென்னா 1. ஓகேவா. ஸோ 0 0 1. ஓகேவா. 1மே 0 0 1. ஸோ உங்களுக்கு அதே தான் கொடுக்கும். ஓகேவா. ஓகேவா. ஸோ your output is going to be 1. ஓகேவா.
ஸோ நத்திங் பட் பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர். இந்த அண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஏபி ஏ அண்டு பி ஓகேவா. இப்போ ஏபி வந்து 0 0னா 0 0 1 0 1 0 0 1 1 மட்டும்தான் உங்களுக்கு 1 வரும். அண்ட் ஆப்ரேட்டர் ஓகேவா. நம்ம ஆஸ் யூஷுவலாக ஒரு அண்ட் ஆப்ரேட்டர் ஓகேவா இது ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது பிட் வைஸ் அண்ட் ஓகேவா. ஸோ 1 1 அண்டு பண்ணிங்கன்னா 1 வரும். 0 0 0 0 0 0 ஓகேவா. ஸோ இதுதான் இதோட ரிசல்ட் ஓகேவா. ஸோ இது வந்து நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பிட் வைஸ் அண்ட் வந்து எது கூட பண்ணுறோம் அப்படின்னா 1 கூட பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து இங்கே 1 இருந்துச்சுன்னா மட்டும்தான் இங்கே 1 வரும். இங்கே 1 இல்லை அப்படின்னா இங்கே 0 தான் வரும் ஓகேவா. நான் சொல்ல புரியுதில்ல. இங்கே இட்ஸ் கோயிங் டு பி எய்தர் 1 ஆர் 0 ஹியர் ஓகேவா. ஸோ ரிமைனிங் எல்லாமே 0வாக தான் இருக்க போகுது ஓகேவா. ஸோ இது 1ங்கிறதுனால உங்களுக்கு ரிமைனிங் எல்லாமே 0 தான் கரெக்டாக. இங்கே எவ்வளோ இது போட்டாலும் இங்கே 0 0 போட்டுக்கலாம் நம்ம ஓகேவா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 0. நம்ம ஏன்னா அண்டு நம்ம பார்த்தோம்னா ரெண்டுமே 1ஆக இருந்தால் மட்டும்தான் 1ஆக வரும் உங்களுக்கு அவுட்புட்டு. எய்தர் ஆஃப் தெம் இஸ் 0 அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து 0 தான் ஓகேவா. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பிட்வைஸ் அண்ட் வந்து 1 கூட பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் செக் ஒன்லி த லாஸ்ட் பிட். இஃப் த லாஸ்ட் பிட் இஸ் 1 அவுட்புட் வந்து லாஸ்ட்டு 1ஆக இருக்க போகுது, இல்லைனா 0வாக இருக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் 0 ஆர் 1. இதான் நான் சொல்ல வரேன் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் செக் த லாஸ்ட் பிட். ஐயோட லாஸ்ட் பிட் வந்து 1ஆக இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி 1 ஆர் இட் இஸ் கோயிங் டு பி 0. இவ்வளவு தான் ஓகேவா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 0 ஆர் 1. இதான் நான் சொல்ல வரேன் பேசிக்கலாக. ஸோ இப்போ 1ஆக இருக்குது லாஸ்ட் பிட்டு. ஸோ அதனால் 1 ஓகேவா. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஆட் 1 ஓகேவா. ஸோ இப்போ எஃப் ஆஃப் 0 + 1 ஓகேவா. ஸோ நம்ம வந்து எஃப் ஆஃப் 0வில் வந்து வேல்யூவே இல்லை. ஸோ இட் வில் பி 0. ஸோ எஃப் ஆஃப் 1 வில் பி 1 ஓகேவா. 0 + 1 எஃப் ஆஃப் 1 வந்து 1ஆக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ i is equal to 2 ஓகேவா. i is equal to 2ல என்ன எஃப் ஆஃப் 2 என்னவாக இருக்கும். எஃப் ஆஃப் 2 வந்து எஃப் ஆஃப் 2/2. நான் சொல்லல i/2 ஓகேவா. இது வந்து இந்த ஆப்ரேட்டர் வந்து i/2 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ i வந்து 2 2/2 2/2 வந்து 1 ஓகேவா. ஸோ எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் ஸோ நம்ம 2ல் லாஸ்ட் பிட் என்ன 0 ஓகேவா. லாஸ்ட் பிட் மட்டும் பாருங்கள் 0. ஸோ 2 and 1 is going to be 0 ஓகேவா. நான் சொல்கிற புரியுது இல்லை. இப்போ 0 1 0 0 0 1 நீங்கள் பிட்வைஸ் அண்டு பண்ணலாம். பிட்வைஸ் அண்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் கோயிங் டு பி 0 0 0 ஓகேவா. ஸோ அவுட்புட் இஸ் கோயிங் டு பி 0 ஓகேவா. ஸோ எஃப் ஆஃப் 1 வந்து நம்ம போன இதில் 1ன்னு கேல்குலேட் பண்ணோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 1 ஓகேவா. ஸோ அடுத்து i is equal to 3 பார்க்கலாம். i is equal to 3 வந்து எஃப் ஆஃப் 3. ஸோ எஃப் ஆஃப் 3 வந்து ஸோ எஃப் ஆஃப் i/2 இல்லையா. ஸோ 3/2 இஸ் கோயிங் டு பி 1 ஓகேவா. ப்ளஸ் ஸோ என்ன வரும் 1 வரும். ஏன்னா 3ல் லாஸ்ட் பிட் வந்து 1 ஓகேவா. ஸோ 3 and 1 நீங்கள் வந்து பிட்வைஸ் அண்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வரும் ஓகேவா. ஸோ எஃப் ஆஃப் 1 வந்து 1. ஸோ 1 + 1 வந்து இட்ஸ் கோயிங் டு பி 2 ஓகேவா. ஸோ இதே மாதிரி நம்ம i is equal to 4ம் பண்ணலாம். எஃப் ஆஃப் 4 is equal to f of 4 plus 0. ஏன்னா 4ல் வந்து லாஸ்ட் பிட் பாருங்கள் 0. ஸோ இட்ஸ் அண்டு பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 0 தான் வரப்போகுது ஓகேவா. ஸோ எஃப் ஆஃப் 4/2 சாரி ஆமாம் i/2 வந்து 4/2. ஸோ எஃப் ஆஃப் 2 ஓகேவா. ஸோ இங்கே எஃப் ஆஃப் 2 வந்து என்னது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1 ஓகேவா. ஸோ 1 + 0 இஸ் கோயிங் டு பி 1 ஓகேவா. ஸோ அடுத்து i is equal to 5ல் நீங்கள் வந்து எஃப் ஆஃப் 5 போடலாம். எஃப் ஆஃப் 5 வந்து என்னது எஃப் ஆஃப் 2 + 1 ஓகேவா. ஸோ எஃப் ஆஃப் 2 வந்து என்னது உங்களுக்கு தெரியும். எஃப் ஆஃப் 2 வந்து 1 ஓகேவா. 1 + 1 இஸ் கோயிங் டு பி 2 ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே. ஸோ இது i is equal to 5ல் எஃப் ஆஃப் 5 கால்குலேட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அவுட்புட் என்னது. ஸோ i is equal to 0ல் எஃப் ஆஃப் 0 வந்து 0 ஓகேவா. i is equal to 0 போடல, பட் எஃப் ஆஃப் 0 இஸ் 0 ஓகேவா.
ஸோ எஃப் ஆஃப் 0 இஸ் 0. ஸோ எஃப் ஆஃப் 1 வந்து 1, எஃப் ஆஃப் 2 வந்து 1, எஃப் ஆஃப் 3 2, எஃப் ஆஃப் 4 வந்து 1, எஃப் ஆஃப் 5 வந்து 2. ஸோ ஜஸ்ட் நத்திங் பட் கவுண்டிங் த செட் பிட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கோடு என்ன அப்படின்னா, இது வந்து லைக் இது வந்து லாஸ்ட் பிட்டை தவிர பாக்கி இருக்கிற பிட்லலாம் எத்தனை 1 இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி இது சொல்லும். லாஸ்ட் பிட் வந்து 1ஆ இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை 1 இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கோடு. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் படிக்கும்போதே இதை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. கவுண்ட் செட் பிட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் இங்கே அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை ரன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அவுட்புட் கண்டுபிடிக்கணும். ஒரு ஐட்ரேஷனுக்குமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை ரன் பண்ணியே நீங்கள் அவுட்புட் கண்டுபிடிச்சி 0 1 1 2 1 2 ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0 வந்து 0, அப்புறம் 1 1 2 1 2. ஓகேவா? நம்ம இதை மாதிரி ட்ரை ரன் பண்ணி அவுட்புட் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு இவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. நீங்கள் இந்த மாதிரி வெல் நோன் கொஷின்ஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே ஜோஹோன்னு இல்லை நிறையா கம்பெனிஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.